பிரியப்பட்ட தெய்வ ஜனமே, இன்றைய நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறதான வார்த்தை யோவான் 12ஆம் அதிகாரம் 35வது வசனம். அதற்கு இயேசு, இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும், இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள். இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் என்னதென்று அறியான். ஆம் தெய்வ ஜனமே, இது கடைசி காலம். ஏசப்பாவோட வருகைக்கான அத்துணை காரியங்களும் நடந்து கொண்டு இருக்கிறத நம்ம பாக்குறோங்க. இந்த காலத்துல நம்ம எப்படி இருக்கணுமா? இருளில் நடவாதபடி நம்ம ஒளியில நம்ம நடக்கணுமாங்க. ஒளிங்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஏசப்பா ஒருத்தரோட வாழ்க்கையில வரும் பொழுது, ஆண்டவர் நம்ம சொந்தமாக்கி கொள்ளும் பொழுது, நமக்குள்ளாக இருக்கிறதான எல்லா விதமான இருளும் விலகும். நம்ம இருள நடக்காதபடி கர்த்தர் நம்மளை பாதுகாத்துக் கொள்வாருங்க. சகையோட வாழ்க்கையை நம்ம எடுத்து நாம பார்க்கும் பொழுது, ஆண்டவர் எப்படிப்பட்டவரோன்னு சொல்லி அவர் விரும்பி அவர் காட்டத்தி மரத்துல ஏறி ஆண்டவரை பார்க்கணும், அவரை சொந்தமாக்கிக்கணும்னு சொல்லி அவர் விரும்பினதுனால அன்றைக்கு அவரோட வீட்டுல ரட்சிப்பு வந்துச்சு. மேலும் அவருக்குள்ளாக இருக்கிறதான எல்லா விதமான இருளையும் ஆண்டவர் அப்புறப்படுத்தினாருங்க. ஒருவேளை இந்த நாள்ல நீங்க நினைக்கலாம், நானும் வெளியே வரணும்னு நினைக்கிறேன், ஒரு குறிப்பிட்ட பாவமா இருக்கட்டும், அடிமைத்தனமா இருக்கட்டும், அது நான் விடுபடணும்னு நினைக்கிறேன், ஆனா முடியலையே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நீங்க அதுல இருந்து வெளியே வரணும்னு சொல்லி நீங்க விரும்புங்க, அதுக்காக பிரயாசப்படுங்க. நிச்சயமாகவே சகேயுக்கு ஆண்டவர் கொடுத்ததான ஆசீர்வாதத்தை கர்த்தர் நிச்சயமாகவே நம்மளுடைய வாழ்க்கையில தர அவர் வல்லவராய் இருக்காருங்க. நிச்சயமாகவே பிதாவானவர் எப்படி இயேசுப்பாவை மகிமைப்படுத்தினாரோ அப்படியா இயேசு கிறிஸ்து நம்மளையும் மகிமைப்படுத்துவார். நம்ம மூலியமாக இயேசு கிறிஸ்து மகிமைப்படுவாருங்க. நம்ம ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, அப்பா இன்று நாளிலும் கூட நீர் எங்களோட பேசின வார்த்தைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, நாங்கள் இருளில் நடவாதபடி கர்த்தாவே நீர் எங்களுக்கு வழி ஆண்டவரே, ஒளியில நடக்க எங்களை வழி நடத்துங்க. ஆளுகை செய்ய முற்றுமை தாழ்த்திக்கு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மளை நடத்துவார்.